இஸ்லாமிய வானொலி நாடகம் ஈமான் உள்ள சீமான். எழுத்து ST ஷேக் தாவூத். இடம்பெறுவது முதல் பாகம். அக்பர் பாய் கொஞ்சம் வெளியே வாங்களேன். யார் அது? அடடே, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். உள்ள வாங்க பாய். இந்த வீட்டை எப்படி பாய் கண்டுபிடிச்சு வந்தீங்க? ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க பாய், உட்காருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். எப்படிமா இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம் பாய். உங்க வீட்ல எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. ஒரு செய்தி கேள்விப்பட்டேன், அதான் வந்தேன். என்ன செய்தி பாய்? அதாவது உங்க வீட்டை உசேன் பாய் வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும் நடுவுல நீங்க குடியிருந்த வீட்டை தான் சொல்றேன். சரி. அந்த வீடு இடியும் தருவாயில இருக்கிறதுனால இந்த சேவா வீட்டுக்கு வந்தீங்க, ரைட்டா? ஆமா. அத விற்க போறதா நான் கேள்விப்பட்டேன், அதான் விசாரிச்சு போலாம்னு வந்தேன். உண்மைதான் பாய். ஆனா இன்னும் அந்த முடிவுக்கே வரலையே பாய். வரும்போது சொல்றேன் பாய். என்ன இன்னும் முடிவுக்கு வரலங்கிறீங்க? அதை வித்து காசாக்கிட்டா வேற எங்கேயாவது ஒரு சின்ன வீடு பார்த்து வாங்கிடலாம்ல. நல்ல ஐடியா தான், செய்வோம் பாய். அப்படி நீங்க விற்கணும்னு முடிவுக்கு வந்தா எனக்கு தான் நீங்க கொடுக்கணும். எவன் எவ்வளவு அமௌண்ட் கேட்டானோ அதை விட 1 லட்சம் வெள்ளி அதிகமா நான் தர்றேன். வேற யாருக்கு நீங்க கொடுக்க கூடாது. இப்பவே எனக்கு உறுதி கொடுங்க. அது எப்படி பாய் உறுதி கொடுக்க முடியும்? ஏன் உறுதி கொடுக்க முடியாது? நான் தான் எவ்வளவு அமௌண்ட் நிர்ணயிக்கப்பட்டதோ அதுக்கு மேல 1 லட்சம் வெள்ளி அதிகமா தரேன்னு சொல்றேன்ல. 1 லட்சம் வெள்ளி உங்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும் தெரியுமா? சிந்திச்சு பாருங்க பாய். நீங்க சொல்றதெல்லாம் 100க்கு 100 உண்மைதான் பாய். நான் முடிவு பண்ணிட்டு சொல்றேனே பாய். சரி, அந்த வீடு எனக்கு தான். 2 பேரும் மனசுல நல்லா பதிய வச்சுக்கங்க. அந்த வீடு எனக்கு தான். நான் புறப்படுறேன். நல்லது பாய், புறப்படுங்க பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். 1 கோடி வெள்ளி கொடுத்தாலும் வீடு இவருக்கு இல்ல. அத நான் பார்த்தேன். எங்க உறுதி கொடுத்துருவீங்களோன்னு பயந்துட்டேன். அது எப்படி நிசா உறுதி கொடுப்பேன்? அவர் வீட்டுக்கு பக்கத்துல நம்ம குடியிருக்கும் போது பட்ட அவமானம் போதாதா? இவரு நம்மள மனுஷனாவே மதிக்கலையே. என்ன துவேஷம், என்ன ஆணவம், என்ன ஏற்றதாழ்வு. அங்க நம்ம பட்ட பாடு எப்படி நிசா மறக்கும்? அங்க நடந்த சம்பவம் எல்லாம் என் மனசுல ஆழ பதிஞ்சு போச்சு நிசா. அங்க நம்ம குடியிருந்த காலத்துல ஒரு நாள் ஞாபகம் இருக்கா உனக்கு? என்னங்க, தேத்தனி கொண்டு வரட்டுமா? தேத்தனி கிடக்கட்டும். அஜ்மல் பாய் மனைவி 3 நாளா உடம்புக்கு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு காலையில தான் வந்தாங்களாம். நீ முதல்ல ஒரு 8 போய் பாத்துட்டு நல்லா விசாரிச்சுட்டு வந்துடு. ஆமாங்க, நானே நினைச்சேன். நீங்க சொல்லிட்டீங்க, இதோ போறேங்க. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க நிசா, அவங்க பணக்காரவங்க, எப்படி வேணும்னாலும் இருந்துட்டு போகட்டும். நம்ம அல்லாவுக்கு பயந்தே நடப்போம். நாய மறுமையில நம்ம பார்த்து கேப்பானா என்னன்னு? நான் ஒரு நாள் சீக்கா இருந்தனே, நீ வந்து நல்லா விசாரிச்சான்னு கேப்பானா. சரி, நாம பதில் சொல்வோமா, யாரப்பே உனக்கு எப்படி உடல்நிலை சரியில்லாம ஆகும், இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு கேப்போமா. சரி, அதுக்கு நாயன் சொல்வானா, உங்க பக்கத்திலேயே ஒரு அடியான் சீக்கா இருந்தான், நீ நல்லா விசாரிக்கவே இல்லைன்னு பதில் சொல்வானா. நாம பதில் சொல்ல முடியாம திணறுவோமா. நம்ம சொந்த பந்தம், தெரிஞ்சவங்க, அண்டை வீட்டுக்காரங்க உடல் நலம் சரியில்லாம இருந்தா நல்லா விசாரிக்கிறது நம்ம கடமை நிசா. ஆமாங்க, இதோ போறேங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். உனக்கு என்ன வேணும்? பாய், உங்க மனைவி 3 நாளா உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருந்து இன்னைக்கு தான் வந்தாங்களாமே. அதான் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். அவங்க இப்பதான் மாத்திரை போட்டு தூங்குறாங்க. நீங்க ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். எழுந்த உடனே நானே சொல்லிக்கிறேன். இப்ப நீங்க போகலாம். கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரிங்களா? போங்க. சரி பாய், நான் வர்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். சரி வாங்க. வந்துட்டாளுங்க பாரு. இவங்க எல்லாம் வந்து விசாரிக்கலன்னு யார் அழுது? என்ன நிசா உடனே திரும்பிட்ட? அஜ்மால் பாய் இருந்தாரு. அவங்க மாத்திரை போட்டுட்டு தூங்குறாங்களாம். நான் சொல்லிக்கிறேன், நீ போமான்னு சொல்லி அனுப்பிட்டாரு. அதான் நான் வந்துட்டேங்க. சரி சரி, நம்ம கடமை முடிஞ்சது. போய் தேத்தனி கொண்டு வா. சரிங்க. பாய் பாய், நீங்க மஜிந்தியா தானே போறீங்க? ஆமா.
ஏன்? பாய் நானும் அங்கதான் போகணும். என்னோட பைக் ரிப்பேர், கொஞ்சம் துப்பாங்க பண்றீங்களா? நான் அங்க சுத்தி இங்க சுத்தி பல வேலைகளை முடிச்சிட்டு கடைசியா தான் அந்த மசிஞ்சாவுக்கு போவேன். சரிங்க பாய், நீங்க போங்க, ஏதாவது வண்டி பாத்துக்கிறேன். பாய் நில்லுங்க ஒரு நிமிஷம். இனிமேல நான் வெளியே போகும்போது என்ன அங்க விட்டுருங்க இங்க விட்டுருங்கன்னு சொல்லிட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாது, சரியா? நான் முக்கியமான வேலையா பொறுப்படுவேன். அபசகுணம் மாதிரி இங்க நிக்க கூடாது, சரியா? போங்க போங்க. சரிங்க பாய், நல்லது. ஒரு முஸ்லீமா இருந்துகிட்டு அபசகனம் அது இதுன்னுகிட்டு இன்னும் ஜாயிலாவே இருக்காங்க. பார்வைக்கு ஆளி மாதிரி தாடியும் தொப்பியுமா இருக்காங்க. அக்பர் பாய், அக்பர் பாய், கொஞ்சம் வெளியே வாங்களேன். வரேன் பாய். மழை பெய்யுது பாத்தீங்களா? இன்னும் பெரிய மழை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்க வீடு தாங்காது. பொருள் சேதமோ உயிர் சேதமோ ஏற்படலாம், சரிங்களா? உண்மைதாங்க பாய். என்ன உண்மை பாய்? வீட்டை காலி பண்ணிட்டு ஒரு சேவா வீட்டுக்கு கூடி போட்டு இந்த வீட்டை விக்கிறதுக்கு பாருங்க, நானே வாங்கிக்கிறேன். எவன் எவ்வளவு விலை கேக்குறானோ அதை விட 1 லட்சம் வெள்ளி அதிகமா தர்றேன். என்கிட்ட தான் நீங்க வீடு விக்கணும், சரியா? வேற யார்கிட்டையும் கொடுத்துடக்கூடாது. சரிங்க பாய். நீங்க இங்க இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருத்த அவமானமா இருக்கு, தெரியுமா? ஒரு தள்ளு வண்டி, ஒரு ஓட்ட பைக்கு, இது ரீச் ஏரியாவா மாறிக்கிட்டு வருது, தெரியுமா? பணம் பணத்தோட தான் இருக்கணும், இனத்தோட தான் சேரணும். காலி பண்ணி போறதுக்கு வழிய பாருங்க. உசைன் பாய் வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் நடுவுல உங்க வீடு இருக்கிறது எனக்கு பெருத்த அவமானமா இருக்கு. மெயின்ல ஏத்திக்கங்க, சீக்கிரமே வித்து வெள்ளிய கையில வாங்கிட்டா வெளி ஏரியாவுல எங்கேயாவது ஒரு சின்ன வீடா பார்த்து வாங்கிட்டு போயிடலாம்ல. அடுத்த மாசம் எல்லாம் என் கண்ணிலே படக்கூடாது நீங்க, சரியா? போங்க. சரிங்க பாய். ஈமான் உள்ள சீமானுக்கு சொர்க்க வாசல் திறக்கும், ஈமான் இல்ல சீமான்களை ஜஹன்னம் தான் இழுக்கும். வறியவருக்கு துயர் கொடுப்பது உன் ஈரமில்லா நெஞ்சம், இறைவனுக்கோ நிறைந்திருக்கும் உந்தன் மீது வஞ்சம். அப்பாவி ஏழையிடம் காட்டெறிய கெத்து, ஈவிரக்கும் நற்குணமே நல்லடியார் சொத்து. புவியில் உள்ள மாந்தர்களோ அனைவருமே ஒன்று, இதை புரிந்து கொண்டு வாழ்வதுதான் ஈருலகுக்கும் நன்று. ஆணவத்தால் இம்மையிலே ஆடெறிய ஆட்டம், உன்னை மறுமையிலே வரவேற்கும் நரகவாசி கூட்டம். திமிர் பிடிச்சவன யாரா நீ? நானா? என் பேரு அப்துல்லா, அல்லாவோட அடிமை. வர்த்தா? ஓ, அந்த ஒரு வழி இருக்கு போட்டிருக்கேன், போய் எடுத்துட்டு போ. போ. என்னது? நான் இதோ 2 வெளிய மேல வச்சு வைக்கிறேன், நீ குடும்பத்தோட தேத்தனி குடி. போ வர்த்தா. அடடே, வாங்க வாங்க வாங்கம்மா. சலாம் அலைக்கும். வலைக்கும் சலாம். என்னம்மா கையில இவ்வளவு வெயிட்டா தூக்கிட்டு வரீங்க? ஒரு கையில பழம், ஒரு பார்சல், எங்க வீட்டுல செஞ்ச பிரியாணி. ஏம்மா இதெல்லாம்? நிஷா சீக்கிரமா போய் வாங்க. எவ்வளவு சோம. அம்மா கொடுங்கம்மா, கொடுங்க. வெறுங்கையோட வர முடியுமா என்ன? வாங்க உள்ள வாங்க, உட்காருங்கம்மா. என்ன அக்பர் பாய், எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வோட கிருபையாலையும் உங்களோட துஆபாகத்திலயும் ரொம்ப நல்லா இருக்கிறோம் பாய். என்னம்மா நிஷா, எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கம்மா. என்ன சாப்பிடுறீங்க? மெதுவா சாப்பிடுவோம்மா, நீ உட்காரு. என்ன அக்பர் பாய், நீங்க இருந்த அந்த வீட்டை விற்க போறீங்களாமே, கேள்விப்பட்டேன். ஆமாங்க பாய், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், அதான் வேற எங்கேயாவது ஒரு சின்ன வீடா பார்த்து வாங்கணும். பாய், ரிப்பேர் பார்க்கணுமா, ரெனோவேஷன் பண்ணணுமா? நான் 1-2 தர்றேன். மராமத்து முடிச்சிட்டு மறுபடியும் அந்த வீட்டிலேயே குடியேறி வந்துருங்களேன். நீங்க அதை விட்டு வந்து எங்களுக்கு பெரிய இழப்பா போச்சு. நிச்சயமா, அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். வீடு மட்டும்தான் முக்கியம்னா நீங்க சொல்ற மாதிரி செஞ்சிடலாம். என் பொண்ணு கல்யாணமும் இருக்கே, அதான். அதையும் நாங்க எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்றோம். வேணாம் பாய், எவ்வளவுதான் நீங்களும் செய்ய முடியும்? இது வரைக்கும் நீங்க செஞ்சதுக்கே நாங்க ஆயுள் பூராவும் நன்றி கடன் பட்டிருக்கோம். இனியுமா? சரிங்க பாய், இதுக்கு மேலும் நாங்க உங்களை வற்புறுத்த கூடாது. அப்படியே நீங்க விக்கணும்னு முடிவுக்கு வந்துட்டா அதை நாங்களே வாங்கிக்கிறோம். அடே அப்பா, பருத்தி புடவை காய்ச்சது போலன்னு சொல்லுவாங்க. அளவு கடந்த மகிழ்ச்சி பாய். ரொம்ப சந்தோஷம் பாய். இதை விட சந்தோஷம் எங்களுக்கு எதுவுமே இல்ல பாய். வாங்கி கட்டி 2 வீட்டையும் ஒரே வீடா விஸ்தரிப்பு செஞ்சு வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். தாராளமா, பங்களா மாதிரி ஆயிருமே. நீங்க அடிக்கடி அங்க வரணும், வந்தாதான் எங்களுக்கும் ஆறுதலா இருக்கும். சரி, எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நாங்க புறப்படட்டுமா? நல்லதுங்க பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். அவங்க 2 பேர் காலடியும் நம்ம வீட்டுல பட்ட சந்தோஷம் 1 மாசம் நமக்கு இருக்குங்க.
நிஷா, இன்னைக்கு தான் எனக்கு நிம்மதி பெருமூச்சு வருது. ஆமாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஒரு குடும்பத்துல கணவனும் மனைவியும் இப்படி அமையறது ரொம்ப ஆச்சரியம் நிஷா. அவங்க 2 பேரோட செயல்பாட்டுலயும் ஏதாவது குறை யாராவது கண்டுபிடிக்க முடியுமா சொல்லுங்க? யாராலும் முடியாது நிஷா. நான் நினைப்பேங்க, அல்ல இவங்க 2 பேருக்கு 100 இல்லங்க 150 வயசு வரைக்கும் ஆயுள நீட்டி கொடுக்கணுங்க. நம்ம போல எத்தனையோ ஏழைங்களுக்கு எல்லாம் ரொம்ப பயனா இருக்குங்க. இதுதாங்க என்னுடைய துஆ. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நாமெல்லாம் அவங்களோட வாழ்ந்த காலத்தை நினைக்கும் போதெல்லாம் என் மனம் குளிருதுங்க. ஒரு சமயம் நம்ம பிள்ளைங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாம தவிச்சப்போ அவங்க செஞ்ச உதவி இருக்க. ஆமாங்க, எல்லாம் மறக்க முடியுமாங்க? ஆமா நிஷா, கஷ்ட காலத்துல எல்லாம் கை கொடுத்த அந்த நாளை நினைச்சுப்பாரு. நமக்கு உடன்பிறப்புகள் இருந்தாலும் இவ்வளவு செய்வாங்களா? வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் மனசு வேணுமுங்க. அப்படியே உதவி செஞ்சாலும் அதை 4 பேர்கிட்ட சொல்லி பெருமை தேடுறவங்க மத்தியில இவங்க கொஞ்சம் வேறுபட்டவங்க தான் நிஷா. ஆமாங்க, இக்லாச எந்த காரியமும் செய்யறவங்க நிச்சயமா தான் செய்த உதவிய உடனே மறந்துடுவாங்க. எதிர்பார்ப்பு இல்லாத மனசு இப்ப யார்கிட்டங்க இருக்கு? ஆமா நிஷா, அதான முக்கியம். நான் நினைச்சேன் நம்ம சொத்தை அனுபவிக்க கூடியது ஒரு இபாதத்தான ஈமான்தாரியா இருக்கணும்னு. என் நியத்தை அல்லாஹ் கபூலாக்கிட்டான் நிஷா. நம்ம உசேன் பாய் வீட்டு பக்கத்துல நம்ம குடியிருந்தப்போ நடந்ததெல்லாம் மறக்க முடியுமா நிஷா? அது எப்படிங்க மறக்க முடியும்? ஒரு நாள் நம்ம பிள்ளைங்களோட படிப்பை நிறுத்த முடிவு பண்ணி கவலையோட இருந்தமே, அந்த நாள் நினைவு இருக்கா? ஆமா, என்ன பண்ண போறீங்க? எப்படி உங்க மகளையும் மகனையும் சமாதானம் பண்ண போறீங்க? அதுதான் நிஷா எனக்கு புரியல. ராத்திரி இந்த வருஷத்தோட படிப்பை நிறுத்தணும்னு சொன்னதுமே 2 பேருமே அழுதுட்டாங்கங்க. என்ன பண்றது நிஷா, கடையை கொடுத்துட்டோம். இனி தள்ளுவண்டி வியாபாரம் தான் செஞ்சாகணும். குடும்பத்தை தள்ளுறதே சிரமம். இதுல படிப்புக்கு எப்படி செலவு பண்ண போறோம்னு நீயே சொல்லு. நமக்கு புரியுதுங்க. அவங்களுக்கு இன்னும் 1 வருஷம் படிச்சா டிகிரியை முடிச்சிடலாம்னு ஆதங்கம். ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே காலேஜ்ல படிக்க வேண்டியதுதான். என்ன பண்றது? நம்ம நினைக்கிறோம், அவங்க 2 பேருக்கும் திருப்தி இல்லையே. இப்படியாவது சொல்லித்தான் திருப்திப்படுத்தணும். அரபி பாடத்தையும் படிச்சு பட்டம் வாங்கணுங்கிறதுக்காக உசேன் பாய் பசங்களோட நாமளும் ஹாஸ்டல்லையே சேர்த்துட்டோம். காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் எங்கேயோ போய் நிக்குது. என்ன பண்றது? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். வாங்க பாய், வாங்க உட்காருங்க பாய். இப்படி வாங்க உட்காருங்க. 2 பேரும் சேர்ந்து வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு முக்கியமான விஷயம், அதுதான் வந்தோம். சொல்லுங்க பாய். ஆமா, நீங்க மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னங்க பாய், புரியலையே. உங்க பிள்ளைகள் 2 பேரையும் இந்த வருஷத்தோட படிப்பை நிறுத்த போறீங்களாமே? ஆமாம் பாய், முடியல பாய். ஏன் முடியல? நாங்க பக்கத்துல இருக்கிற நினைப்பே உங்களுக்கு இல்லையா? நாங்க எதுக்கு தான் இருக்கிறோம். ராத்திரி உங்க பொண்ணு எங்க பொண்ணு கிட்ட சொல்லி அழுதுருக்கிறா. உங்க பையன் எங்க பையன் கிட்ட சொல்லி வேதனைப்பட்டிருக்கான். என்ன பாய் பண்றது? இந்த மாதிரி நேரத்துல எங்களை ஏன் நீங்க மறந்துடுறீங்கன்னு கேக்குறேன். அதானே இப்ப சொல்றேன், கேட்டுக்குங்க. உங்க மகனும் மகளும் எவ்வளவு படிக்க விரும்புறாங்களோ அதுவரை நாங்க படிக்க வைக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இன்னும் 1 வருஷம் படிச்சாலே போதும் பாய். எவ்வளவு படிக்கணுமோ படிக்கட்டும். மார்க்க கல்வியும் வேணும், உலக கல்வியும் வேணும். அதுக்கு தகுந்த கல்லூரி இதுதான். படிக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். ஆமா ஆமா, இனிமே படிப்பு செலவை பத்தின கவலை உங்களுக்கு கொஞ்சம் கூட வேண்டாம். அவங்க டிகிரி முடிக்கிற வரைக்கும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க வீட்டு செலவை மட்டும் பாத்துக்குங்க போதும். ஏன் நிஷா அழுற? அவருக்கோ எனக்கோ அண்ணன் தம்பி உதவி இல்ல. நீங்க இவ்வளவு உதவி செய்யறதுக்கு நாங்க எப்படி நன்றி கடன் செலுத்துவோமோ தெரியலம்மா. நீங்க எங்களுக்கு நன்றி சொல்லவும் வேணாம், நன்றி கடன் செலுத்தவும் வேணாம். அந்த அல்லாவுக்கே நன்றி சொல்லுங்க, அது போதும். சரிம்மா. ஆமாம்மா, அதுதான்மா உண்மை. ஏன் அக்பர் பாய் மௌனமாயிட்டீங்க? காலையில இருந்து நானும் நிஷாவும் புலம்பிக்கிட்டு இருந்தோம். நீங்க 2 பேரும் வந்ததுமே சந்தோஷ மீதியில மௌனமாயிட்டோம் பாய். நேயர்களே, இதுவரை எஸ்டி ஷேக் டவுட் எழுதிய ஈமானுள்ள சீமான் இஸ்லாமிய வானொலி நாடகம் கேட்டீர்கள். இந்நாடகத்தில் அசன் கனி, ஹாஜா சைத்துன், ஷேக் நசீர், அப்துல் கனி, ஜெயலாதி காதர் மைதீன் மற்றும் ரஷீதா பேகம் ஆகியோர் பங்கேற்றனர். இடம்பெற்றது முதல் பாகம். தயாரிப்பு அப்துல் கனி.